இந்த வாரத்தில மொத்தம் 5 ட்ரேடிங் செஷன்ல திங்கட்கிழமைய தவிர்த்து தொடர்ந்து கன்டினியூஸா 4 செஷன் நிஃப்டி பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ரெக்கார்ட் ஹைய இந்த வாரத்தில உடைச்சிருக்கு. பிஎஸ்யூ பேங்க் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஒரு பாசிட்டிவ் பையிங் இருந்தது. பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லயும் இந்த வாரம் ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட். நேத்து HDFC பேங்கோட ராலி ரெக்கார்ட் ஹைய உடைச்சிருந்தது. அ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸும் சரி, பேங்க் நிஃப்டியும் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தது. இத தாண்டி இன்னைக்கு எந்த செக்டார் இன்கிரீஸ் ஆயிருந்தது? ஆம், என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அதிகமான வால்யூம் ரைஸ் ஆயிருக்கு? இன்னியோட போஸ்ட் மார்க்கெட்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னர் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஆல்ரெடி பிளாக் ராக்கோட பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இந்தியால தொடர்ந்து ரெகுலேட்டர் அப்ரூவல் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டுக்கான அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ புரோக்கரேஜ் கம்பெனிக்கான அப்ரூவல் செபில இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி 3% இன்னைக்கு ஆம், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல பையிங் டானா இருந்தது. இதில நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டான ஸ்டாக்ஸ் தான் கெய்னர் லிஸ்ட்ல லீட் பண்ணியிருக்கு. ஏசியன் பெயிண்ட். க்ரூட் ஆயில் ஈரான், இஸ்ரேல் இஷ்யூக்கு அப்புறம் தொடர்ந்து ஃபால் ஆயிட்டு இருந்தது. அதோட இம்பாக்ட் இன்னைக்கு 2 செக்டார்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஒண்ணு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, அ பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐஓசி. அது மட்டும் நியூஸ் இல்ல. இன்னும் ஒரு சில நியூஸும் இருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு. அது என்னன்றத அடுத்து பார்க்கலாம். அ பெயிண்ட் செக்டார்லயும் இன்னைக்கு பையிங் இருந்தது. பெயிண்ட் செக்டார்ல 2 நியூஸ் இன்னைக்கு. ஒண்ணு க்ரூட் ஆயிலோட ஃபால் இப்போ ரீசென்ட்டா கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கிறது. ஒரு பெரிய சரிவுல இருந்து. 2வது ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட், அக்ஸோ நோபல்ன்ற பெயிண்ட் கம்பெனி பிளாக் டீல் மூலியமா பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு நியூஸ் இன்னைக்கு மார்னிங் மீடியால வந்திருந்தது. இந்த 2 நியூஸ் தான் பெயிண்ட் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு முக்கியமா ஜியோ ஃபினான்ஷியலுக்கு அடுத்ததா ஏசியன் பெயிண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50ல ஸ்பாட் ஆ டாப் கெய்னர்ல இன்னைக்கு ஆட் ஆயிருக்கு. அடுத்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல், இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கான சிஇஓ ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறதுக்கான நியூஸ் வந்தது. ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் நியர்லி 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சிமெண்ட் ஸ்டாக் அல்ட்ராடெக் சிமெண்ட் அடுத்து டாப் கெய்னர் மோர் தென் 2%. அதுக்கு ரீசன் ஆ மகாராஷ்டிரால ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம். அதானி ஸ்டாக்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாவே கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தது. நியூட்ரல் டூ பாசிட்டிவ் ஜோன் சொல்லலாம். தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பையிங் இன்னைக்கு. இன்னைக்கும் நியர்லி 2% அதானி என்டர்பிரைசஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. மொத்தம் 50 ஸ்டாக்ல நிஃப்டி 50ல 30 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ், 20 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல 3 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 1% ஃபால் ஆயிருக்கு. இதுல டாப் லூசர்ல டாடா கன்சியூமர் மோர் தென் 2% இன்னைக்கு இறங்கியிருக்கு. டாக்டர் ரெட்டி, விப்ரோ இந்த 2 ஸ்டாக்குமே மோர் தென் 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. செக்டார்ல பார்க்கும்போது இன்னைக்கு பிராட் மார்க்கெட், செக்டார் இண்டெக்ஸ் இந்த 2 டைப் ஆஃப் இண்டெக்ஸ்ல பிராட் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா, இதில கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு இண்டெக்ஸும் இன்னைக்கு மோர் தென் 1% இன்னைக்கு பிராட் மார்க்கெட்ல இன்கிரீஸ் ஆகல. செக்டார் பக்கம் வரும்போது இன்னைக்கு மோர் தென் 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் நிஃப்டி ரியால்டி இண்டெக்ஸ். ஸோ தொடர்ந்து 2வது நாளா இன்னைக்கு மோர் தென் 1% இறங்கியிருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. பாசிட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, ஆயில் அண்ட் கேஸ் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் ஃபார்மா இண்டெக்ஸ் இன்னைக்கு மோர் தென் 0.5% இன்கிரீஸ் ஆயிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்கும் நியர்லி 0.5%. நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கான ரிவ்யூ கண்டக்ட் பண்றதுக்கான ஒரு நியூஸ் மீடியால வந்தது. ஸோ இந்த நியூஸோட இம்பாக்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் பேங்க் மட்டும் 1% டவுன் பிஎஸ்யூல. மத்த எல்லா பேங்க்ஸுமே இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க், யூனியன் பேங்க், யூகோ பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1%க்கு மேல இன்னைக்கு பாசிட்டிவா இருந்த பேங்க்ஸ். கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 9 ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருந்தது. 6 ஸ்டாக் தான் இன்கிரீஸ் ஆயிருந்தது. இதில செஞ்சுரி பிளை, செரா, டிக்சன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. முக்கியமா புரோக்கரேஜோட அப்டேட் டிக்சன் இன்னைக்கு 3-4% பாசிட்டிவா ஓப்பன் ஆச்சு. பட் செகண்ட் ஹால்ஃப்ல ப்ராஃபிட் புக்கிங். ஆனா குளோசிங்ல 1% பாசிட்டிவாவே க்ளோஸ் ஆயிருக்கு. கஜாரியா செராமிக்ஸ், ப்ளூ ஸ்டார், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ரியால்டி இண்டெக்ஸ்ல ரேமண்ட் தவிர்த்து மத்த எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவ். ஓபராய் ரியால்டி, ஃபோனிக்ஸ் லிமிடெட் இந்த 2 ஸ்டாக்கும் மோர் தென் 3% கிட்ட இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மால பார்க்கும்போது மொத்தம்
20 ஸ்டாக் ஃபார்மால நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ்ல அதில 14 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. அபாட் இந்தியா இந்த வாரம் ஃபுல்லாவே ரொம்ப ஸ்டேபிளா சஸ்டெயின் ஆயிருக்கு. இன்னைக்கு 5% இன்னைக்கு இந்த ஸ்டாக்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். டோரன்ட் ஃபார்மா புரோக்கரேஜோட அப்டேட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இன்னைக்கு டோரன்ட் ஃபார்மா மோர் தென் 4%. இத தவிர்த்து லாரஸ் லேப், ஜேபி கெமிக்கல் ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2 டூ 4% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஆயில் அண்ட் கேஸ்ல 15 ஸ்டாக்ல 12 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். அதானி டோட்டல் கேஸ் இன்னைக்கு மோர் தென் 5% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்துஸ்தான் பெட்ரோலியம், எம்ஜிஎல், ஐஜிஎல், குஜராத் கேஸ், ஜிஎஸ்பிஎல். இதில ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, கேஸ் கம்பெனிஸ்ல இன்னைக்கு பையிங் அதிகமா டர்ன் ஆயிருந்தது. அ இதில நம்ம கெயில், கேஸ்ட்ரால் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டோட குளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது மிட் கேப். மிட் கேப்ல 3 ஸ்டாக் இன்னைக்கு ஆவரேஜ் வால்யூம தாண்டி இன்கிரீஸ் ஆயிருந்த ஸ்டாக்ஸ். ஒண்ணு ஆம் அதானி டோட்டல் கேஸ், பாரதி எக்ஸா, சுஸ்லான், இந்துஸ்தான் பெட்ரோலியம். முக்கியமா இந்த க்ரூட் ஆயிலோட ஃபால் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். சிஎன்ஜி கேஸுக்கான கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருந்தது. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்த கேஸ் பிரைஸஸ் ரெகுலேட் பண்றதுக்கான நியூஸ். இது எல்லாமே பாசிட்டிவா இருந்ததுன்னு சொல்லலாம். இதுல மிட் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 44 ஸ்டாக் நெகட்டிவாவும், 55 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. இதுலயும் மிட் கேப்லயும் பார்த்தீங்கன்னா, டாப் லூசர்ல ஓபராய், ஃபோனிக்ஸ் லிமிடெட், ரியல் எஸ்டேட்ல தான் இன்னைக்கு அதிகமான ஃபால் இருந்தது. ஸ்மால் கேப் சைட்ல HSCL நியர்லி 14, 15% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு செகண்ட் ஹால்ஃப்ல சர்வைவ் ஆகல. பட் குளோசிங்ல மோர் தென் 11% இன்கிரீஸ் ஆகி, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல டாப் கெய்னரா இன்னைக்கு முதல் இடத்துல டர்ன் ஆயிருக்கு. ரெடிங்டன், ஐடிபிஐ, காட்ஃப்ரே பிலிப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 5% இன்கிரீஸ் ஆயிருந்தது. நுவாமா வெல்த் ஆக்சுவலா இந்த ஸ்டாக் நேத்து ரெக்கார்ட் ஹையா பிரேக் பண்ணியிருந்த இந்த ஸ்டாக் இன்னைக்கு மோர் தென் 4% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆ ஆவரேஜ் வால்யூமையும் இன்னைக்கு கிராஸ் பண்ணியிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 டோரன்ட் ஃபார்மா இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. 4%க்கு மேல. அதானி கிரீன் இந்த இண்டெக்ஸ்லயும் ஒன் ஆஃப் த டாப் கெய்னரா அதானி கிரீன் டர்ன் ஆயிருக்கு. ஹுண்டாய், கெயில், ஸ்ரீ சிமெண்ட், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல மோர் தென் 2%க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸா பார்க்கலாம். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல நியூஸ் இருந்த ஸ்டாக்ஸ்ல பார்க்கும்போது, அ ஹிட்டாச்சி எனர்ஜி பவர் கிரிட்லேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது 2% பாசிட்டிவ். அக்ஸோ நோபல், ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட் பை பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ். இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 டூ 10% கிட்ட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு க்ளோசிங்கில மோர் தென் 5% இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. அது மட்டும் இல்ல பெயிண்ட் செக்டார் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்கினுடைய ராஜு ஆனந்த் அ இண்டஸ்இண்ட் பேங்கோட சிஇஓவா பொறுப்பெடுத்துக்கிறதுக்கான ஒரு நியூஸு. அ அதாவது லீடிங் யார் சூஸ் பண்ணுவாங்கன்ற ரேஸ்ல HDFC பேங்க்கினுடைய ராகுல் சுக்லா, ராஜீவ் ஆனந்த் இவங்களோட நேம் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பட் யார செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அசோக் லேலண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். பட் ஆனா இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு நியூட்ரல் டூ பாசிட்டிவ் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்து HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஐபிஓவோட லாஸ்ட் டே இன்னைக்கு. இஷ்யூக்கான லாஸ்ட் டே. இன்னையோட க்ளோஸ் ஆகுது. மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மோர் தென் 8 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ HDFC பேங்க் நம்ம கவனிக்கலாம். மேபி அடுத்த வாரத்தில ஸ்டாக் லிஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓலா எலக்ட்ரிக் இன்னைக்கு ஆல் டைம் லோ உடைச்சிருக்கு. ஆ பாலிசி பஜார் ஃபவுண்டர், கோ-ஃபவுண்டர் பிளாக் டீல் மூலியமா ஷேர்ஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ் இன்னைக்கு மீடியால வந்தது. பாலிசி பஜார் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட் நியர்லி ஒரு 1% கிட்ட டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு 2 நியூஸ். ஆம் இ அ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு டிவிடெண்ட் அனவுன்ஸ்மென்ட் நியர்லி ரூ. 11 ஒரு ஷேருக்கு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இது முதல் நியூஸ். 2வது ஆம் ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஏஎம்சியோட 2% ஷேர்ஸ் அக்வயர் பண்றதுக்கான ஒரு நியூஸ் மீடியால வந்தது. இந்த 2 நியூஸ் ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு 1% இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ரீசனா இருந்தது. என்எம்டிசி ஸ்டீல் ஆட்டோமோட்டிவ் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான நியூஸ் 0.5% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. ராணி மெட்ராஸ் லிமிடெட் லேண்ட் பார்சல் நியர்லி ரூ. 380 கோடி மேல அக்வயர் பண்றதுக்கான ஒரு நியூஸ். மோர் தென் 5% இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஆம் ரெரா அப்ரூவல் மும்பை ப்ராஜெக்ட்க்கான அப்ரூவல் டிஎல்எஃப் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. வரப்போற வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டாக்கு. ரூ. 1100 கோடி மேல ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. அலுவாலியா கான்ட்ராக்ட்.
மோர் தென் 5% இன்கிரீஸ் ஆயிருந்தது. மார்க்கெட் க்ளோசிங்கில வந்த நியூஸ் மசகான் மேனேஜ்மென்ட் போர்ட் அக்விசிஷனுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருக்காங்க. நியர்லி ரூ. 450 கோடி அளவுக்கான அக்விசிஷன் நியூஸ். ஸோ வரப்போற வாரம் இந்த ஸ்டாக் நம்ம அகைன் வாட்ச் பண்ணலாம். ஸோ மேபி இந்த ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். ஸோ இந்த ஓவரால் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ இல்ல சஜஷனோ இதுல இல்ல. ஒரு லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கான ஒரு வீடியோ. இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு லேர்னிங் வீடியோ மட்டுமே. ஆ இதுல ஓவரால் நிஃப்டியோட ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து 3வது நாளா ஒரு புல்லிஷ் கேண்டில். ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அக்டோபர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல் இன்னைக்கு உடைச்சிருக்கு. 25,600 கிராஸ் பண்ணியிருக்கு. இதுல நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, ரெக்கார்ட் ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 டூ 700 பாயிண்ட்ஸ் தான் இப்போ பிலோல இருக்கு. மேபி மறுபடியும் இந்த ரெக்கார்ட் ஹைய உடைக்குமா? இல்ல மறுபடியும் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுமா? இல்ல ப்ராஃபிட் புக்கிங் வருமா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம வரப்போற வாரமோ, இல்ல இந்த ஜூலைல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஆ லைக் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டாக் அப்டேட்ஸ், நியூஸ் இதெல்லாமே நீங்க ரிசீவ் பண்ணலாம். நன்றி. வணக்கம்.